ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் சாப்டர் 7ல் தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் தான் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 190 இருக்குது. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனில் எதுக்கு பொதுவாக ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதெல்லாம் எதுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஈவன் இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எதுக்கு ஒர்க்கையும் ஹீட்டையும் நம்ம பாத் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்டாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி இந்த பாத் ஃபங்க்ஷன், ஸ்டேட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ் வீடியோவில் நம்ம சிலிண்டரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். அகைன் மூவபிள் பிஸ்டனில் ஒரு சிலிண்டர் இருக்கிறத கன்சிடர் பண்ணிங்க. ஃப்ரிக்ஷன்லெஸ் மூவபிள் பிஸ்டன் உள்ள கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ என்ன ஆகுது பார்த்திங்க அப்படின்னா சம் ஹீட்டை நான் அப்ளை பண்ணுறேன். சரௌண்டிங்லேருந்து ஹீட் அப்ளை பண்ணுறேன். ஹீட்டை சிஸ்டத்துக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் என்ன பண்ணும் உடனே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் எனர்ஜி உள்ளே சேர்ந்தனால எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டனை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் ஆர் ஒர்க் இஸ் டன் பை த மாலிக்யூல் சொல்லலாம். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், ஆப்வியஸ் திங், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ பிஸ்டன் மேலே நோக்கி மூவ் பண்ணப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னா பிஸ்டன் இது வரைக்கும் ஃபைனலாக போகுதுன்னு வச்சுங்க. இதான் ஃபைனல் ஸ்டேட், ஃபைனல் வால்யூம்னு வச்சுக்கலாம். ஃபைனல் ஸ்டேட் இது அடைஞ்சிருது பிஸ்டன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிவி டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ பண்ண ப்ராசஸை பிவி டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷரும், எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் எடுத்திருப்போம் பிவி டயக்ராமில். ஸோ இதை இனிஷியல் ஸ்டேட்டாக வச்சிங்க. இங்கே இருந்த ஸ்டேட்டை தான் நான் இனிஷியல் ஸ்டேட்னு சொல்கிறேன். இது இனிஷியல் ஸ்டேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸை ரன் பண்ணுறோம். ரொம்ப ஸ்லோவாக ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு கர்வ் கிடைக்குது. இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரதை நான் கர்வாக ரெப்ரசென்ட் பண்ணுறேங்க பிவி டயக்ராமில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பாத் இருக்குது. இந்த ப்ராசஸ் மொத்தம் இந்த இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் மொத்தம் ஒரு சைக்கிள் எடுக்குது. இங்கே இதான் இனிஷியல் ஸ்டேட்டை நான் ஆரம்பித்தேன். இந்த பர்டிகுலர் ப்ரெஷருக்கும் இந்த பர்டிகுலர் வால்யூமுக்கும் நான் ப்ரெஷரை வால்யூமும் கான்ஸ்டண்ட்டாக வச்சு ஸ்பெசிஃபிக் வேல்யூவில் வச்சு எந்த ஸ்டேட்டில் ப்ராசஸ் ஆரம்பித்தேன் நான். ஸோ அது எல்லாம் ஒரு பார்த்து போயிட்டு இந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அடைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேட்டில் பிஸ்டன் நின்றுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ தான் சொன்னான் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் சொன்னாலே நம்ம என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். இன்னொன்று நமக்கு ஏற்கனவே தெரியும் பிவி டயக்ராமில் ஏரியா அண்டர் த கர்வ் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஏன்னா இது எக்ஸ்பேன்ஷன்றனால இது சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட ஸ்டேட் வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆப்வியஸ். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். நான் பிஸ்டனை அழுத்தி இங்கேருந்து ஸ்டேஜுக்கு மறுபடியும் பிஸ்டனை கொண்டு வர போகிறேன். இனிஷியல் ஸ்டேஜுக்கு பிஸ்டனை கொண்டு வர போகிறேன். ஸோ ஐ ஆம் கோயிங் டு டூ த ஒர்க்குங்க. ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். வால்யூம் கம்ப்ரஸ் ஆக போகுது. ஸோ அகைன் நான் அந்த பாத்தை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் பிவி டயக்ராமில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்து இப்படி போகிறதா வச்சுங்க. ஸோ போய்ட்டு மறுபடியும் இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். எந்த ப்ரெஷரில் ஆரம்பித்தனோ, எந்த வால்யூமில் ஆரம்பித்தனோ அந்த இனிஷியல் ஸ்டேட்லேயே மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் நான் கம்ப்ரஸ் பண்ணி நான் ஒர்க்கை கொடுத்து மறுபடியும் அந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் சிஸ்டத்தை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அகெயின் இந்த ஏரியா அண்டர் த கர்வ் இருக்குது இல்லைங்களா. இந்த ஏரியா அண்டர் த கர்வ் இது என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் நடந்திருக்கு. இந்த கர்வுக்கு இடையில இருக்குங்களா ஏரியா, அதுதான் நெட்ஒர்க்னு சொல்லுவோம். நெட்ஒர்க் டன் பை த சிஸ்டம்ங்க. ஏன் அப்படி டன் பை த சிஸ்டம் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கர்வையும் பாருங்கள். இது சிஸ்டம் பண்ண ஒர்க்கு, இது நான் பண்ண ஒர்க்கு. எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பண்ண ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நான் பண்ண ஒர்க்குன்றது அது கீழே இருக்க கர்வ். ஸோ சிஸ்டம் பண்ண ஒர்க்லேருந்து நான் பண்ண ஒர்க்கை நீங்கள் இந்த சிஸ்டம் பண்ண ஒர்க்லேருந்து நான் பண்ண ஒர்க்கை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பண்ண ஒர்க்கு தான் அது உங்களுக்கு நெட் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நெட் ஒர்க் டன் பை த சிஸ்டம்னு எழுதியிருக்கேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் போயிருக்கேன். ஸோ அகைன் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்ததுனால என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர் தான் இருக்கும். அகெயின் நான் ஒரு ப்ராசஸை பண்ணதுனால எதுவும் மாறலைங்க. ப்ரெஷர் சேம் ப்ரெஷருக்கு தான் வந்திருக்கேன். ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் 0. அகெயின் சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் 0. இன்னும் சொல்லப்போனால் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் 0ங்க.
ஸோ எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் கூட மாறல. இந்த ஹோல் ப்ராசஸில் நம்ம மறுபடியும் சேம் ஸ்டேட்டுக்கே வந்ததுனால எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸும் மாறல. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. ஆனால் ஒரு 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 ஃபேசினேட்டிங் திங், ஒரு அற்புதமான விஷயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட் கண்டென்ட் வந்து என்ன நடந்திருக்கு, ஐ எம் டெல்லிங் டாக்கிங் அபவுட் Q. இந்த ஹீட் என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் என்ன நடந்திருக்கு, சிஸ்டம் ஒரு ஹோல் ப்ராசஸ் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நெட் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ சிஸ்டம் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னாலே அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெட் ஹீட் ஆட் ஆகிருக்கணும். அதான் அர்த்தம். நான் ஏற்கனவே பார்த்துக்கணும், சிஸ்டம் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா ஹீட் ஆனது உள்ளே போகும். ஸோ ஹோல் ப்ராசஸில் ஒரு நெட் ஒர்க் நடந்திருக்கு பை த சிஸ்டம். ஸோ நெட் ஒர்க் டன் பை த சிஸ்டம் is equal to the என்ன பார்த்தீங்க அப்படின்னா net heat added. ஏன் ஈக்குவலைஸ் பண்ண அப்படின்றது இப்போ சொல்கிறேன். நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பிரகாரம் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூன்னு போடுறேன். ஏன் மைனஸ் டபிள்யூ போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம பண்ண ஒர்க்கை விட சிஸ்டம் பண்ண ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட வேல்யூ தான் நமக்கு வரும். ஸோ அதனால தான் மைனஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம்ன்றது அந்த ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ தான் சொன்னான்னு நம்ம ஹோல் ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சேம் ஸ்டேட்டுக்கு வந்ததுனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. இன்டர்னல் எனர்ஜியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் அதை ஜீரோன்னு ஆக்கிடுறேன். ஸோ ஜீரோன்னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், Q மைனஸ் டபிள்யூ. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த Q என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் ஏரியா இன் திஸ் பாத், நெட் ஹீட் ஆடட். இந்த டபிள்யூ என்ன கேட்டிங்கன்னா, இந்த நெட் ஒர்க் டன் பை த சிஸ்டம். இந்த ஏரியா தான் நெட் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஸோ அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா Q is equal to W. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியா அமாங் திஸ் கர்வ், இந்த கர்வுக்குள்ளே இருக்க ஏரியாவை நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேல்குலேட் பண்ணி ஒரு ஆர்பிட்ரரி வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், அந்த வேல்யூ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 5 ஜூல்ஸ் வந்துன்னு வச்சிங்க. ஸோ நெட் ஹீட் ஆடட் டு த சிஸ்டம், நெட் ஹீட் டு ஆடட் டு த சிஸ்டம் 5 ஜூல்ஸ் தான். ஏன்னா அதுதான் நம்ம இங்கே ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் டைம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னு வச்சிங்க. ஸோ செகண்ட் டைம் ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணேன், திருப்பி இனிஷியேஷன் கொண்டு வந்தீங்களா, திருப்பி அகைன் நான் மறுபடியும் கேஸ் அலோவ் பண்ணுறேன். மறுபடியும் கேஸ் ஆனது தூக்கும். ஸோ அகைன் நான் மறுபடியும் பண்ணுறேன். ஸோ ப்ராசஸ் 2 தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இப்படி போயிட்டு வந்த ப்ராசஸை நான் மறுபடியும் அகைன் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த ஃபைனல் ஸ்டேட் போய் மறுபடியும் கொண்டு வரேன். ப்ராசஸ் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, எதுவும் மாறப்போகிறதில்ல. அகைன் ப்ரெஷர் அதே ப்ரெஷர் தான் இருக்க போகுது. சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஜீரோ, சேஞ்ச் இன் வால்யூம் ஜீரோ. ஸோ ஈவன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. ஆனால் மாறுறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட் ஆடட் டு த சிஸ்டம். ஏற்கனவே 5 ஜூல்ஸாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இனிஷியலாக எவ்வளோ வந்துன்னு சொல்கிறேன் நான். இனிஷியலி Q வந்து ஹீட் கான்டென்ட். ஸோ கொஞ்சம் நல்லா எழுதுகிறேன் நான், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நல்லாவே எழுதுகிறேன் நான். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலி சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்கிற ஹீட்டை சொல்கிறேன். இனிஷியலி ஹீட் கான்டென்ட் இன் த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு Q நாட்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஜூல்ஸ்னு வச்சுக்கலாம். 2 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் ஆல்ரெடி சிஸ்டமில் இருந்தது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆட் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாத்து போயிட்டு வந்ததுனால ஹீட் எனர்ஜி ஆனது ஒரு 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் டன் வந்து 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எவ்வளோ தான் ஒர்க் பண்ணோமோ அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆனது ஹீட் மூலமாக ஆட் ஆகிருக்கு. ஸோ நான் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஆல்ரெடி 2 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி சிஸ்டமில் இருக்குது. நான் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, 5 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் ஹீட் கான்டென்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஜூல்ஸ். அகெயின் நான் இப்போ செகண்ட் டைம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன். செகண்ட் டைம் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட். என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 7 இருக்குது ஆல்ரெடி, அகைன் 5 ஆட் ஆகிருக்கு. ஸோ 7 + 5 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 ஜூல்ஸ் ஆகும். ஸோ 12 ஜூல்ஸ் ஆகும். அகைன் 5 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஆட் ஆகும். ஸோ அகைன் இப்படி ஆட் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 17 ஜூல்ஸ் ஆகும். ஸோ தேர்ட் டைம் ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா. ஸோ நல்லா பாருங்கள், நான் எத்தனை தடவை ப்ராசஸை ரிப்பீட் பண்ணாலும் இந்த வேரியபிள்ஸ் இருக்குங்களா, ப்ரெஷர், வால்யூம், சேஞ்ச் இன் எனர்ஜி எதுவுமே மாறல, எல்லாமே சேம் ஸ்டேட்டுக்கு தான் வருது. ஆனால் ஹீட்டு வந்து பாருங்கள் மாறிட்டே இருக்குது. அதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது எடுத்த இந்த பாத்தில் ஒரு ஏரியா ஆனது ஃபார்ம் ஆகிறதுனால தான் ஹீட் ஆனது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ அதனால தான் அதனால தான் இந்த மாறாத வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை பார்த்து டிபெண்ட் பண்ணி இல்லைங்க,
அது ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ நீங்கள் எத்தனை டைம் எத்தனை ரவுண்டு எங்கே வேணால் எந்த மாதிரி பாத் வேணால் போயிட்டு வாங்க. ஐ மீன் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் தே வில் பி a கான்ஸ்டன்ட். நீங்கள் திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா தே வில் பி a கான்ஸ்டன்ட். அதனால தான் இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ரெஷர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, டெல்டா யூ, சேஞ்ச் இன் இன்டர்னல் டெல்டா யூவில் வெரி யூ இன்டர்னல் எனர்ஜி, ஈவன் டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாம் கான்ஸ்டன்ட். நீங்கள் எத்தனை ரப்பர் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணாலும் இண்டிபெண்ட் ஆஃப் த சைக்கிள் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை நம்பர் வேணாலும் போங்க, திருப்பி நீங்கள் சேம் ஸ்டேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதே தான், சேம் தான். நீங்கள் எத்தனை ரிப்பீட் பண்ணாலும் இந்த கிராஃபில் வந்து ப்ளாட் வந்து என்ன காட்டும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர் தான் காட்டும், சேம் வால்யூம் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 atmospheric ப்ரெஷர்னு வச்சிங்க. ஸோ வால்யூம் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ்னு வச்சிங்க. இது மாறவே போகிறதில்ல. நீங்கள் எத்தனை தடவை போய் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வருவாங்க, ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷராக தான் இருக்கும் மாலிகுல்ஸ்க்கு, வால்யூம் 2 லிட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ மாறுறது இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் கான்டென்ட் தான் நான் சொன்னேன். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் தட் Q பாத் ஃபங்க்ஷன் வேரியபிள்னு சொல்கிறோம், இல்லை பாத் வேரியபிள்னு சொல்கிறோம். ஏன் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட் எதை நம்பி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் நான் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்தாலுமே ஹீட்டானது இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அது காரணம் அது எடுத்த பாத். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைக்கிள் போயிட்டு வந்திருக்கீங்களா, அதில் ஏற்பட்ட அந்த ஏரியா, அதில் ஏற்பட்ட அந்த நெட் ஒர்க் டன், அதுதான் வந்து இந்த ஹீட் ஆட் பண்ண காரணமாக இருக்குது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் அதனால தான் வந்து நம்ம வந்து ஹீட்டை வந்து நம்ம ஸ்டேட் வேரியபிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஸ்டேட் வேரியபிளாக இப்போ தான் சொன்னேன் எத்தனை ரவுண்டு இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் எந்த மாதிரி பார்த்து போயிட்டு வந்தாலும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும்போது அது சேம் வேல்யூவில் இருக்கணும். வேறு ஹீட் அப்படி இல்லைங்க. ஹீட்டு நீங்கள் எத்தனை டிஃப்ரெண்ட் பார்த்து போயிட்டு வரனால இந்த டிபெண்டிங் அப்போ அந்த பார்த்து என்ன ஏரியா எடுக்குதோ அதனால் வரக்கூடிய ஒர்க் டன் தான் வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஆட் பண்ணுது இல்லை ரிமூவ் பண்ணுதுன்றது புரியுது நமக்கு. ஸோ அதனால் தான் ஹீட் இஸ் நாட் ஏ ஸ்டேட் வேரியபிள் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன், நாட் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்க. பட் நம்ம சயின்ஸில் சில விஷயங்களை தெளிவாக படிக்கணும், இல்லை அக்யூரேட்டாக படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக படிக்கணும்னாலே நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அக்யூரேட்டான வேல்யூஸ்க்கு வர முடியும். ஸோ வேறு ஹீட் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இல்லை, அது பாத் ஃபங்க்ஷனாக இருக்கனால என்ன ஆகுது நம்மளால் சரியாக மெஷர் பண்ண முடியலைங்க. நமக்கு ஒரு ஹீட் அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ஆடட் டு த சிஸ்டம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளால் சரியாக மெஷர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இல்லை, அது ஒரு பாத் ஃபங்க்ஷனாக இருக்குது. டிபெண்டிங் அப்போ அந்த பார்த்து ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் கான்டென்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் ட்ரையிங் டு ரெப்ரசன்ட் as a ஸ்டேட் வேரியபிளாக காட்ட ஐ மீன் ஸ்டேட் ஃபங்க்ஷனாக காட்ட விரும்புகிறாங்க. ஸோ அது எந்த லெவல் கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்தால்பி அப்படின்ற ஒரு புதிய கான்செப்ட் கொண்டு போகுதுங்க. இந்த ஹீட் கண்டென்ட்டை ஸ்டேட் வேரியபிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த சேஞ்ச் இன் ஹீட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் ஒரு லெட்டராகவே ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ஹெச்னு ஒரு புதுசாக ஒரு லெட்டராகவே ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் இன் ஹீட் ஒரு ஸ்டேட் வேரியபிளாக ஹீட் கான்டென்ட்டை வந்து இந்த ஹீட் குவான்டிட்டியை காட்டுறதுக்கு அது ஸ்டேட் வேரியபிளாக ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ட்ரை பண்ணுற விஷயம் தான் என்தால்பின்ற கான்செப்ட் கொண்டு போகுது. அது என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.